ஹாய்! அதாவது என்னோட தாய் மாமா வீட்ல மாடு வளர்க்குறாங்களா, அவங்கள்ட்ட தான் நான் பால் வாங்கிட்டு இருக்கேன், மாட்டுப்பால். அதாவது 1 1/4 லிட்டர் டெய்லி வாங்குவேன். ஏன்னா, எங்க பூனை 5 இருக்கு. நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 1 1/4 லிட்டர் வாங்குவேனா, அத டெய்லி காய்ச்சி அந்த ஆடைய எடுத்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். எங்க ரனா பர்த்டேக்காக ஊருக்கு போறதுனால அவனுக்கு நெய் பண்ணி எடுத்துட்டு போலாம். அவனுக்கு சுத்தமான நெய் தான் குடுத்துட்ருக்கோமா, ஸோ அதனால அத அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி, சில் வாட்டர் ஊத்தி அரைச்சு, இந்த மாரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். அதோட மறுபடியும் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து நெய்யா காய்ச்ச போறேன். நான் எப்பவுமே பட்டரா தான் யூஸ் பண்ணுவேன். என் தம்பிக்காக தான் நெய் காய்ச்சுறேன். ஸோ இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்து ஒரு மாரி நுர பொங்குதுல, இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிருங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மாரி கொஞ்சம் விட்டுட்டேன். ஃபைனலா எங்க அம்மா இந்த முருங்கை இலை பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க. முருங்கை இலையும் உப்பும் போட்டு பொரிஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி நெய்ய கருக விட்டுட்டேன் லைட்டா. ஸோ அது பொரிஞ்ச உடனே அத ஃபில்டர் பண்ணி அந்த முருங்கை இலையோட சாதத்த வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கும். அத பத்திரமா வை அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரி அத டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா அரோமாலாம் வேற லெவல்ல இருந்துச்சு நெய்யி. பார்க்க தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. ஆனா நெய்யோட வாசம்லாம் அப்படி தூக்குச்சு. ஸோ பியூர் நெய் ஈஸியா குழந்தைங்களுக்கு இந்த மாரி ரெடி பண்ணி குடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாரி மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே. பாய்.